ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பார்க்க போகிற வீடியோ ரொம்ப ஒரு அழகான ஒரு இடத்துக்கு வந்து நம்ம போக போகிறோம். ஸோ எங்கே, எதனால் அந்த இடம் சூஸ் பண்ணோம், என்ன ஸ்பெஷல், இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம போக போகிற பிளேஸ் பார்த்திங்கன்னா வந்தவாசி கிட்டே இருக்குது. ஸோ கொஞ்சம் ஒரு 2 ஹவர்ஸ்க்கு மேலே ட்ராவல் அப்படின்றதுனால கொஞ்சம் ஸ்நாக்ஸு பிரணவக்குட்டிக்கு ஃபேவரட்டான ஒரு ஹெல்தி பவுல் வந்து எடுத்துகிட்டு போகிறேன். ஒரு 10 நிமிஷம் உடனே பசிக்குதுன்னுவா. நம்ம ரெடியாகி கிளம்புறதுக்கு ஒரு 45 மினிட்ஸ் இருக்குது. அதுக்குள்ளே அவனுக்கு ஒரு குட்டி பவுல் ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம் அப்படின்னா போகும்போது அவனுக்கு அப்படியே ஊட்டி விட்டுருவேன். அண்ட் வந்து பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் எல்லாமே வந்து அந்த வே தான். ஸோ ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஓட்ஸ் எடுத்துகிட்டு நெய்யில் அந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு பவுலில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் கேப் இருக்கும், நான் இப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். அதனால் இந்த பவுல் எடுத்திருக்கேன். கொஞ்சம் கீழே சேர்ந்துருச்சு. ஃபைன். இப்போ எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு ஓட்ஸ் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு ஒரு 3 டேட்ஸ் எடுத்திருக்கேன். அண்ட் வந்து ஒரு 4 முந்திரி வந்து எடுத்திருக்கேன். டேட்ஸ் வந்து நீங்கள் நார்மலாக அவனுக்கு கொடுத்தா சாப்பிட மாட்டான். ஸோ இந்த மாதிரி மில்க் ஷேக்லேயோ இல்லை அவனுக்கு பிடிச்ச மாதிரி சில்லுன்னு ஒரு ஹெல்த்தி பவுல் அந்த மாதிரி ஸ்வீட்டாக கொடுத்தா சாப்பிடுவான். அதனால டேட்ஸ் முந்திரி ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் வந்து மீடியம் சைஸில் ஒரு 2 பனானா அதையும் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு குட்டி கப்பில் மாதுளம்பழமும் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நீங்கள் ஆப்பிள் போடுறதா இருந்தால் ஆப்பிள் போடலாம். போகிற வழியில் சாப்பிட்டுக்கலான்ட்டு 2 ஆப்பிள் கையில் எடுத்தாச்சு. அதனால் இதில் நான் சேர்க்கல. ஸோ ரொம்ப வந்து ஃப்ரூட்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதில் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்க்கலாம். இதே நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த சுகர் அவாய்ட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஹனி வந்து சேர்த்துக்கலாம். பட் குட்டீஸ் அப்படின்றதால ஸ்வீட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேட்பாங்க. அதனால் நான் நாட்டு சக்கரை ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். ஸோ ஆப்பிள் எடுத்து வச்சாச்சு. இதில் உங்களுக்கு இன்னும் ஃபுல்லாக வேணும் அப்படின்னா நம்ம ஆப்பிள் கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். ஸோ இதில் நல்லா சில்லுன்னு இருக்கிற பால், காய்ச்சின பால் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதை நம்ம மூடி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். கிளம்பும்போது ஒரு ஸ்பூன் போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த வேலை அவனுக்கு அப்படியே ஊட்டி விட்டுருவேன். நல்லா சில்லுன்னு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த ஓட்ஸ் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஏன்னா ரொம்ப ஊறி இருக்காது. நல்லா நெய்யில் ஃப்ரை பண்ண அந்த ஓட்ஸோட அண்ட் இந்த மில்கோட அந்த ஃப்ரூட்ஸோடு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். கொஞ்சம் சியா சீடு இல்லைனா சப்ஜா சீடு ஆட் பண்ணிக்கணும்னா கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்மளோட ஒரு ஹெல்தி பவுல் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். எடுத்துகிட்டு வாட்டர் பாட்டில் தண்ணியில் ஃபில் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. ஸோ எங்கே போகிறோம் அப்படின்றத நீங்கள் அந்த குட்டி இன்ட்ரோவில் தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் போகிற வழிலாம் அவ்வளோ அழகாக இருந்தது. நான் வந்தவாசி பக்கம்லாம் போனதில்லை. போகிற வழிலாம் இவ்வளோ அழகாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மோஸ்ட்லி எனக்கு வந்து ஓரளவுக்கு அந்த லாங் டிரைவ் எனக்கு ஏன் பிடிக்கும் அப்படின்னா நம்ம சுற்றி வந்து புதுசான இடம்லாம் வந்து வேடிக்கை பார்த்துட்டே போகலாம். அதனால் எனக்கு பிடிக்கும். அந்த மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ ரொம்ப அழகான குட்டி குட்டி கிளிப்பிங்ஸ்லாம் அந்த வீடியோவில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடம்லாம் நம்ம விலாகில் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த திருச்சி போகிற ரோடு அண்ட் வந்து அந்த டோல்கேட் வரைக்குமே இந்த இடம் நான் நிறைய ஆட் பண்ணியிருப்பேன். அடுத்தடுத்து போகிற வழிலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ஃபுல்லாகவே ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்க்கலாம். அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். அண்ட் ரீச் ஆகிட்டு எந்த இடம் அங்கே எப்படி இருந்துச்சு அப்படின்றத உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். அண்ட் போகிற வழியில் ஒரு கோவில் வந்து பார்த்தோம். ஆக்சுவலாக வந்து நல்லா ஃபினிஷ் பண்ணலை. கிட்டத்தட்ட வந்தவாசி கிட்ட வந்தாச்சு. ஸோ ஃபினிஷ் பண்ணாமல் ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக ஒயிட்டில் இருந்தது. பட் போகிற வழியில் அப்படியே பார்த்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன புதுசான இடம்லாம் நிறையா இருந்தது. அதெல்லாம் அந்த சினாரியோலாம் பார்த்துட்டு அப்படியே கிராஸ் பண்ணி போயிட்டுருந்தோம்.
ரீச் பண்ணிட்டோங்க. டைம் வந்து கரெக்டாக 1 hour 50 minutes, ஒரு 2 hours ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். எங்கே இருக்கோம் அப்படின்னா திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் வந்தவாசி கிட்டே இருக்கும். தென்னாங்கூர் அப்படின்ற பிளேஸில் இருக்கும். தென்னாங்கூரில் பாண்டுரங்கன் டெம்பிளுக்கு வந்திருக்கோம். இந்த கோவில் வந்து நம்ம பூரி ஜெகநாத் டெம்பிள் இருக்கும் இல்லையா, ஸோ சேம் அதே மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. சரி வாங்க, நம்ம கோவில் வாசலில் தான் இருக்கோம். இப்போ உள்ளே போகலாம், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சார் வெயில் ரொம்ப உரக்கல, கீழே சுடவே இல்லை. உள்ள உள்ள போக ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க. ஆக்சுவலாக நான் வந்து கூகுளில் செக் பண்ணும்போது பார்த்தேன், எனக்கு பிடிச்சிருந்தது. பட் நேராக பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கு. நல்ல வெயில் தான், பட் வந்து கோவில் நம்ம பிரகாரம் சுற்றி வர்றதுக்கு அந்த ஒயிட் பெயிண்ட் இருக்கிறதுனால நமக்கு கொஞ்சம் கால்லாம் சுடாமல் அந்தளவுக்கு வெயில் உரைக்கல. அண்ட் உள்ளே வந்தாச்சுங்க. உள்ளே வந்ததும் உள்ளே அந்த வேலைப்பாடுகள் ஒர்க்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்தது. ஸோ சுற்றி வந்து ஒரு 5 minutes இங்கே நின்றுட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளவே போனோம். அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹாப்பி. அம்மா ரொம்ப நல்லா சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஸோ அவங்களோட வெட்டிங் டே கிஃப்ட்டாக அவங்கள வந்து நாங்கள் இங்கே அழைச்சிட்டு வந்திருந்தோம். அவ்வளோ சந்தோஷம் அவங்களுக்கு. அண்ட் வந்து உள்ளே ஜஸ்ட் பர்மிஷன் கேட்டு ஒரே ஒரு கிளிப்பிங்ஸ் மட்டும் டக்குன்னு பார்த்திங்கன்னா நான் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் போனதும் அங்கே உட்கார வச்சுட்டு நமக்கு நார்மலாக ஸ்டோரிஸ்லாம் வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த டெம்பிள் எப்படி வந்து இங்கே கட்டினாங்க, யார் பண்ணாங்க, அந்த டீட்டெயிலாம் சொல்லுவாங்க. அலங்காரம்லாம் அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக ஒரு தடவையாவது விசிட் பண்ணணும், மிஸ் பண்ணக்கூடாத டெம்பிள் அப்படின்னு சொல்லுவேன். கோவில் அவ்வளோ அழகாக இருந்தது. ஃபேமிலியோடு எல்லோரும் சேர்ந்து போகலாம். ஸோ மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு டைம் கிடைச்சா மறக்காமல் போயிட்டு வாங்க. வாங்க சிங்கம். ஆமாம்மா, அங்கே தான் போட்டிருக்கோம். அங்கே பார்த்து முடிச்சுட்டு பக்கத்துலேயே இன்னும் 2 கோவில் இருந்தது. சிவன் டெம்பிள், அங்கேயும் வந்து சிவன் கோவிலும் பார்த்துட்டு கிளம்பிட்டோம். வந்தவாசி அந்த ஊரே அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. ஜஸ்ட் நம்ம ட்ராவலில் பார்க்கும்போதே வந்து நமக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அந்த வீடியோ பார்க்குற யாராவது நீங்கள் வந்தவாசி அப்படின்னா மறக்காமல் ஒரு ஹாய் சொல்லுங்கள் இந்த வீடியோவுக்கு கீழே. ரொம்ப அழகாக இருந்துச்சு உங்கள் ஊர். அண்ட் இந்த ட்ராவல் பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் நம்மளோட நிறைய ரெசிபீஸோடலாம் ஆட் பண்ணாமல் ஜஸ்ட் நான் டெம்பிள் அந்த ட்ராவல் பிளாக் மட்டும் தனியாக அவங்களுக்கு ஷேர் பண்ணேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் யூஸ்ஃபுல்லான விளாக் கூட உங்களை மீட் பண்ணுறேன். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.